பலராமரின் பாரபட்சம், சாத்தியகியின் கோபம். அர்ஜுனன் மகன் அபிமன்யுவின் திருமணம் நடந்து முடிந்ததும் ஸ்ரீகிருஷ்ணர் பாண்டவர் வனவாசத்தையும் அஞ்ஞாத வாசத்தையும் நிறைவு செய்து விட்டனர். அதனால் துரியோதனன் வாக்களித்தபடி பாண்டவர்களுக்குரிய ராஜ்யத்தையும் சொத்துக்களையும் பாண்டவர்களுக்கு திரும்ப கொடுக்க வேண்டும் என்று கேட்டு ஹஸ்தினாபுரத்துக்கு ஒரு தூதுவரை நாம் அனுப்ப வேண்டும் என்றார். அதை கேட்ட பலராமர், சூதாட்டத்தின் மீது இருந்த சபலபுத்தியால் யுதிஷ்டிரர் சகுனியை சூதாட அழைத்தார். விருப்பம் இல்லாவிட்டாலும் யுதிஷ்டிரர் கேட்டதற்காகவே சகுனி அவருடன் சூதாடினார். தனக்கு தெரியாவிட்டால் நன்கு சூதாடத் தெரிந்த ஒருவரை தன் சார்பாக யுதிஷ்டிரர் சூதாடச் சொல்லி இருக்கலாம். ஆனால் யுதிஷ்டிரர் அப்படி செய்யவில்லை. சகுனி விளையாடுவதில் எந்த தவறும் இல்லை. நாம் அனுப்பும் தூதுவர் துரியோதனனை கோபப்படுத்தாமல் மிகுந்த மரியாதையுடன் மிகுந்த பணியுடன் பேசி ராஜ்யத்தை திருப்பித் தர வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்று துரியோதனருக்கு சாதகமாக பேசினார். பலராமர் பேசியதை கேட்டதும் மிகுந்த சினத்துடன் எழுந்தான் சாத்தியகி. ஸ்ரீகிருஷ்ணரும் சாத்தியகியும் மிக நெருங்கிய உறவினர்கள். துரோணரின் குருகுலத்தில் மிகச்சிறந்த திறமைசாலியும் நட்பண்புகள் நிறைந்தவனும் உறவினருமான அர்ஜுனனின் சகமானவன் சாத்தியகி. சாத்தியகி அர்ஜுனனிடம் மரியாதை கலந்த அன்பும் நட்பும் கொண்டிருந்தான். எப்போதும் நியாயத்தின் பக்கம் நிற்பவனான சாத்தியகிக்கு அயோக்கியன் துரியோதனனுக்கு சாதகமாக பாரபட்சமாக பேசிய பலராமரின் பேச்சு கடுமையான கோபத்தை உண்டாக்கியது. பலராமரே, நீங்கள் பேசிய சொற்களை நான் கண்டிக்கவில்லை. உம்முடைய பேச்சை கேட்டுக்கொண்டு மௌனமாக இருக்கிறார்களே, அவர்களை நான் கண்டிக்கிறேன். சூது தெரியாத தர்மபுத்திரரை சூதாட்டத்தில் தந்திரசாலியான மனிதர்கள் தந்திரமாக சவாலுக்கு அழைத்து தகிடுதகத்தமாக சூதாடி ராஜ்யத்தை பறித்தனர். 13 ஆண்டுகள் கழித்து அரியணை திரும்பத் தருவதாகத்தானே பேச்சு? உரிமையுள்ள ராஜ்யத்தை பெறுவதற்கு அவர்களிடம் பணிந்து போய் கேட்க வேண்டுமா? சாத்தியகியாகிய நான் கூறுகிறேன், என்னுடைய வலிய கரங்களால் போரிட்டால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியுமா? பீமசேனரையோ அர்ஜுனரையோ அபிமன்யுவோ எதிர்க்கும் ஆற்றல் அவர்களுக்குள் எவருக்கு இருக்கிறது? துரியோதனன், சகுனி, கர்ணன் ஆகியோரை கொன்று யுதிஷ்டிரரை நாம் அரியணையில் ஏற்றுவோம் என்று புயல்காற்றின் சீற்றத்துடன் சாத்தியகி பேசி முடித்தான். அதன் பிறகு புரோகிதர் ஒருவரை தூதுவராக ஹஸ்தினாபுரத்துக்கு அனுப்பிவிட்டு ஸ்ரீகிருஷ்ணர் துவாரகை சென்றார். இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி. என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய ஸ்ரீகிருஷ்ணரின் தூது பாகம் 1 முழு காணொலி பாருங்கள். வணக்கம்.